Hey guys, welcome to my channel Mistakes Makes You and I am your Ram. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சமூக பிரச்சனை உள்ள ஒரு கண்டென்ட் தான் இன்றைக்கி நம்ம தொட போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். இது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, ஸோ அதனால தான் நமக்கு ஃபேஸில் சில பல வீர தழும்புகள்லாம் இருக்கும். நான் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ அப்புறமா நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கண்டென்ட் நம்ம பார்த்துட்டு வந்துடும். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். குடிப்பதனால நமக்கு ஏற்படுற இழப்புகள் ஏராளம். அதில் முதலாவது ஒரு இழப்பு அப்படின்னா அது பண இழப்பு தான். 2024-25 இந்த நிதிநிலை ஆண்டில் மட்டும் டாஸ்மார்க்கு டாஸ்மார்க் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 48,300 கோடி. இது போன வருஷம் 2023-24 அந்த நிதிநிலை ஆண்டை விட 1.7% அதிகம். தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதன் ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு குடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. ஒரு நாளைக்கு 300 வாங்கும்போது ஒரு மாதத்துக்கு 9,000 ரூபா ஆகுது. அதே ஒரு வருஷத்துக்கு 1,08,000 ரூபா ஆகுது. 1,08,000 ரூபாங்கும்போது 10 வருஷத்துக்கு அதோடைய மதிப்பு எவ்வளோ? ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டு லாஸ் ஆகிறதால அந்த மக்களின் வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியாகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேர விரயம். நீங்கள் குடிக்கிற ஆல்கஹால் உங்கள் உடம்பை விட்டு டோட்டலாக வெளியேறதுக்கு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஆகுமா? நீங்கள் போதையில் இருக்கும்போது இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா உங்களால் ஒருத்தங்களுக்கு பிளட்டு கூட கொடுக்க முடியாது. உங்களால் 24 மணி நேரம் கழித்து தான் பிளட்டு கொடுக்க முடியும். ஏன்னா ஆல்கஹால் நீங்கள் ஒரு டைம் கன்சியூம் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் உங்கள் பிளட்டில் 24 ஹவர்ஸ் நிற்குங்கிறத நான் வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா குடிக்கிறத ஒரு ப்ரைவேசியாக வச்சுப்பாங்க, அவங்களுடைய ஃபேமிலிக்கு கூட தெரியாத மாதிரி அப்படின்ட்டு. இதனால் என்னென்னா அவங்க குடித்தாங்கனாலே வீட்டுக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ இதனால் அவங்க குடிச்சிட்டு அந்த போதையில் இருக்கிற டைம் எல்லாமே அவங்களுக்கு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் குடிக்கிறதுனால உடல்நலம் மட்டும்தான் கெடுது அப்படின்ட்டு. அப்படின்னு இல்லை, குடிக்கிறதுனால மனநலமும் கெடுது. நல்லா குடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும், மறுநாள் பார்த்தீங்கன்னா தலைவலிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஆள் அப்செட் ஆயிடுவாங்க. கேட்டால் ஹேங் ஓவர் அப்படிம்பாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களால பெரிய அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட முடியாது. ஏன் ஒரு ஆள்கிட்ட சரியாக பேச கூட முடியாது. ஆள் எப்போ பார்த்தாலும் ஒரு தலைவலியிலே இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னமா இருக்குன்னா அடுத்து கொஞ்சம் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். இது எங்கே கொண்டு போய் விடுனா, குடித்தாதான் நமக்கு ஒரு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டுரும். குடிக்கலை அப்படின்னா ஒரு சோகமான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செட்லையும் கொண்டு விட்டுரும். எந்த ஒரு பழக்கத்துக்கும் அடிக்ஷன் சொல்லிட்டு ஒன்று வருது பார்த்தீங்களா, அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் வீக் ஆகிறதால தான். இந்த மென்டல் ஹெல்த் ஏன் வீக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ணுற போதை. அது எதுனாலும் சொல்லலாம். கடைசியாக என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் நல விரயம். சிலர் சொல்லுவாங்க எங்கள் தாத்தாலாம் 50 வருஷமாக குடித்தாங்க ப்ரோ, அவருக்கெலாம் ஒன்றுமே ஆகலை ப்ரோ, குடிக்கிற எல்லாருமே சாக மாட்டாங்க ப்ரோ, குடிக்கிற எல்லாருக்கும் உடலில் நோய் வராது ப்ரோ அப்படிம்பாங்க. இதை கேட்கும்போது நான் அப்படி சிரிச்சுட்டே கடந்துருவேன். ஏன்னா இது ஒரு வீண் விவாத பேச்சு மாதிரி ஆயிரும். இந்த பேச்சு யார் பேசுவாங்க அப்படின்னா, குடிக்கணும், நான் போதையில் இருக்கணும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேச்சு வரும். நம்ம உடம்புல கிட்னி, லங்ஸு, ஹார்ட்டு, பிரெயின் இந்த 4மே ஒரு மேஜரான ஒரு ஆர்கன் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. கல்லீரலுங்கிறது கிட்டத்தட்ட 200 விதமான வேலைகளை செய்யுது. இந்த கல்லீரலுக்கு ஒரே எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் தான். நம்ம குடிக்கிற சரக்கு தான். நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்குமே எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி கழிவை கீழேயும் சத்தை நம்ம உடம்புல தங்க வைக்கிறது இந்த கல்லீரல் தான். இந்த கல்லீரலில் இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னதுன்னா, இது முடிஞ்ச வரைக்குமே உங்களை போராடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் குடிக்க அது முடிஞ்ச வரைக்குமே அது போராடிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னால் முடியாதுங்கிற பட்சத்தில் தான் அந்த கல்லீரல் செயலுக்கு ஆரம்பிக்கும் போது தான் உங்கள் உடல்லையே அதோட சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் நல்லா குடிச்சிட்டு தான் இருப்பீங்க, ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்டு தான் இருப்பீங்க. அந்த கல்லீரல் அது முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கும். சடன்லி அது ஸ்டாப் ஆகும்போது தான் உங்கள் உடம்புல அதோட பிரச்சனையை காட்டும். ஒன்ஸ் கல்லீரல் அஃபெக்ட் ஆகிட்டுனா அதை குணப்படுத்துறதுங்கிறது 99% கிடையாது. கல்லீரல் வெட்டினா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு கல்லீரல் உங்களுக்கு டேமேஜ் ஆகிட்டுங்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. வேற ஒருத்தவங்களுடைய கல்லீரல் நம்மளுடைய பாதிக்கப்பட்டவங்க உடம்புல பொறுத்தினாலும் கூட அது 100% அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கல்லீரல் அப்படி மாற்றினவங்களே 2 நாள் கழித்து இறந்து போனவங்களாம் இருக்காங்க. இன்கேஸ் அப்படி மாற்றணுன்னாலும் அது லட்சக்கணக்கில் வரும். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்க்குலாம்
ரொம்ப கஷ்டம். ஸோ இவ்வளோ பிரச்சனையை கடந்து இந்த போதையை நம்ம தொடரணுமா இல்லை தொடங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். குடிக்கிறது தப்பு, அது வந்து தவறு, அதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு குடிக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சிலவங்க வந்து குடியை விடணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால விட முடியாது, ஒரு அடிஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கும் ஒரு சொல்யூஷன் நம்ம வச்சுருக்கோம். மொத்தத்தில் குடின்னு மட்டும் இல்லாமல் எல்லா போதையுமே இன்க்ளூடிங் A to Z ட்ரிங்க்ஸ்லேருந்து ட்ரக்ஸ் வரைக்குமே எல்லா போதைக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது நம்மகிட்டே தான் இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு மெடிடேஷன் பண்ணலாம், ஒரு யோகா பண்ணலாம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு புஷ்அப் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஆர்வம் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவுட்டர் எடுத்து போயிடும். உனக்கு எப்படிடா இதெல்லாம் தெரியும், நீ எப்படிடா இதெல்லாம் பேசுகிற அப்படின்னா, பட்டவன் சொல்லுற காதல வேணான்னா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இல்லை ரிலேட்டிவில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டேக்ஸ் மேக்ஸ் யூ அண்ட் ஐ எம் யுவர் ராம். பாய்.